வேலைக்காக வெளிநாட்டிற்கு சென்ற இடத்தில் துன்புறுத்தப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவித்துள்ளனர். தங்களை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கொடைவிளாகம் கிராமத்தைச் சேர்ந்த கலைவாணன், ராமன், எபினேசர் மற்றும் தர்மராஜ் ஆகியோர் வேலைக்காக சவுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு கொடுமையான முறைகளில் துன்புறுத்தப்படுவதாக வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவித்துள்ளனர். இதனை கண்ட அவர்களது குடும்பத்தினரும் உடனடியாக அவர்களை சொந்த ஊருக்கு மீட்டு அழைத்து வர வேண்டும் என அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுல ரொம்ப பாவமா கழுத்தெல்லாம் நெரிக்கிறானுவா, கம்பியால போட்டு கழுத்தெல்லாம் நெரிக்கிறானுவா, ரூம் உழைச்சு 3 நாளா அடிச்சு சித்திரவலை பண்றானுவா, சாப்பாடும் வாங்கி கொடுக்க மாட்டானுவா. ரொம்ப அழுகுறாங்க 3 பேருமே. உயிரோட வீட்டுக்கு எங்களை அழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னிச்சுவா. சரின்னு சொல்லி நாங்க இந்த மாதிரி நாகப்பட்டினம் மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்ல. அப்ப திரும்பி சென்னையில ஒரு மனு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தோம். இமெயில் அனுப்ப சொன்னாங்க, அதையும் அனுப்பியிருக்கிறோம். 3 பேருமே சேர்ந்து அனுப்பியிருக்கோம். எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை.